வணக்கம் மக்களே. 30,000 40,000 ரூபாய்க்குள்ள எந்த ஃபோன் வாங்கலான்னு என்கிட்ட யார் கேட்டாலும் நான் சொல்கிற பதில் என்னென்னா 32,000 இருக்கா நத்திங் ஃபோன் ஒன்று வாங்குங்க, 44,000 இருக்கா பிக்சல் 6 வாங்குங்கன்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 ஃபோனில் எது ப்ரோ பெஸ்ட்டு, 2 ஃபோனில் எது வாங்கலான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் பத்தாது, எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் டாப் டு பாட்டம் அக்கு வேற ஆணி வேற கம்பேர் பண்ணி இந்த ஃபோனில் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும்னு தெரிஞ்சதால் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நத்திங் ஃபோன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான டிசைன், எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டோட சைட்ஸில் வந்து ஃப்ளாட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்குது. பிக்சலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக் பிரதர் 6 and 6 ப்ரோவில் இருக்க சேம் டிசைன் தான், பட் 2 டிசைனுமே யூனிக்காக இருக்குது. இந்த 2 ஃபோனுமே உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இது பிக்சல் தானே, இது நத்திங் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டின்னு வர்றப்போ நத்திங்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் படி கொரில்லா கிளாஸ் 5 கவர் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் வந்து அலுமினியம். பிக்சல்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கொரில்லா கிளாஸ் 5 தான், சைடு வந்து அலுமினியம் தான், பட் பேக்கில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டின்னு வர்றப்ப நத்திங் வந்து வின் பண்ணும். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, பட் நத்திங்கில் 6.55 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 பிட் டிஸ்பிளே. இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. 1080p ரெசல்யூஷனுமே கொடுத்துருக்காங்க. அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே பிக்சலில் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே தான். இதுலேயுமே HDR சப்போர்ட் இருக்குது, 1080p ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான், ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்கும். பிக்சலில் வந்து ஒரு காம்பேக்டான ஃபோனாக இருந்தாலுமே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான். நீங்கள் ஒரு 60 ஹெர்ட்ஸ்லேருந்து இந்த 60 ஹெர்ட்ஸ் பேனலுக்கு வந்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஒரு 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக்சல் வந்து ஒரு நெகட்டிவாக தான் தோணும் டிஸ்பிளேண்டு வரப்போ. ஸோ டிஸ்பிளேல கிளியராக நத்திங் வின் பண்ணிருச்சு. பர்ஃபார்மன்ஸ்ட்டு வர்றப்போ நத்திங் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 778G+ கொடுத்துருக்காங்க. இது 6 nm பில்ட் பண்ண மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் இருந்தாலுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக தான் இருக்கும். பட் அதை ஃபுல்ஃபில் அதோட பீக்குக்கு கொண்டு போகிற மாதிரி இதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அப்படியே கூகுளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசரான டென்சார் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதோட கோர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Exynos 2100 ப்ராசர் தான். ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் 888க்கு க்ளோஸ் டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதுலேயுமே LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. பட் 6GB தான் ரேம். அது பெரிய பிரச்சனையே கிடையாது, ஏன்னா சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனில் அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்னாப்ட்ராகன் 778G வந்து ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் டென்சார் வந்து அசால்ட்டாக தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். ஸோ நத்திங்கில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்ன்ற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் அது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆயிரும். பட் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர்னால இதில் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் ஆப் லான்ச்சிங் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை கேமிங் வந்து நல்ல ஒரு ஹை-எண்ட் கிராஃபிக்ஸில் விளாட்றதா இருக்கட்டும், கூகுள் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து க்ளீனாக வின் பண்ணிடும். சாஃப்ட்வேர் பார்க்குறப்போ நத்திங் ஃபோனில் பார்த்தீங்கன்னா Android 12 மேலே பில்ட் பண்ண நத்திங் OS தான் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் தான் கொடுக்கும். உங்களுக்கு நத்திங்கோட அந்த ஃபாண்ட் ஸ்டைல் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எக்ஸ்ட்ராவான ஆட்ஸோ ப்ளோட்வேர்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்காக சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்பாங்களாம். ஆனால் இது கரெக்டாக நடக்குமான்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 778G வந்து போன வருஷம் ப்ராசர். ஸோ அதுக்கு இன்னொரு 2 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் கொடுக்குறது வந்து ரொம்பவே ஒரு டவுட்டான விஷயம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான அப்டேட் கொடுப்பாங்க, 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ பிக்சலை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, ஆண்ட்ராய்டே அவங்களோட தான். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா Android 12 தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல்லான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆட்ஸ் இருக்காது, ப்ளோட்டர்ஸ் எதுவுமே இருக்காது. அதோட கூகுளுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராசஸர், அவங்களோட ஃபோன், அவங்களோட சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்ப அவங்க நினச்சா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் அப்டேட் கொடுக்கலாம். பட் அவங்க வந்து இது மிட்ரேஞ்ச் ஃபோன்றனால 3 வருஷத்துக்கு தான் அப்டேட் கொடுப்பாங்க. 5 வருஷம் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்சஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்ப கூகுளுக்கு வந்து ஒரு எட்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுளோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சரான லைவ் கேப்ஷன், மேஜிக் எரேசர், வாய்ஸ் டிடெக்ஷன், கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இன்னுமே ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் சாஃப்ட்வேரில் கூகுள் வந்து அடிச்சிக்கவே முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமராஸ். இந்த கேட்டகரியில் எது வின் பண்ணுன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எனக்கு கடமை, நான் அதை சொல்லிடுறேன். நத்திங் ஃபோனில் வந்து பேக்கில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் f1.9 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சோனியோட IMX766 சென்சார் தான். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார். ஆசஸோட ROG ஃபோன், ஓப்போவோட Find X சீரீஸ்லலாம் பார்த்துருப்போம். நல்ல குவாலிட்டியான சென்சார் தான்.
இதுலேருந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் டே லைட்டில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னு சொல்லலாம். OIS + ES சப்போர்ட் இருக்கனால வீடியோ குவாலிட்டிலையுமே ஷேக் இல்லாமல் ஓரளவுக்கு நைட் மோட் வந்து நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட சென்சார். ஃபோன் லான்ச் பண்ணப்போ எதுக்கு 50 மெகா பிக்சலுக்குலாம் அல்ட்ரா வைடு கொடுத்தீங்க, 8 மெகா பிக்சல் போதுமே, ஏன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி அப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுத்து ஓரளவுக்கு அல்ட்ரா வைடு கேமராவையும் சரி பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் மெயின் கேமரா அளவுக்கு அல்ட்ரா வைடில் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இதுவுமே சோனி சென்சார் தான். இதுலேருந்து வர செல்ஃபிஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு 4K 30 வரைக்கும் பேக்கில் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து 1080p தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராஸ் எப்படி இருக்குன்னா, நத்திங் ஃபோனில் ஒரு B+ கிரேட் கொடுக்கலாம். கண்டிப்பாக 30,000 ஃபோனில் இருக்க மற்ற ஃபோன் கூட ஈஸியாகவே ஒரு காம்படிஷன் போடலாம். இப்போ பிக்சலில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 12.2 மெகா பிக்சல் f1.7 அப்பாச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே OIS இருக்குது. இதுவுமே சோனி சென்சார் தான், பட் ரொம்ப பழைய சென்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சல் 2ல் யூஸ் பண்ணாங்க, ஆனால் அதில் மட்டும் இல்லை, பிக்சல் 2, பிக்சல் 3, பிக்சல் 3a, பிக்சல் 4, பிக்சல் 4a, பிக்சல் 5ல் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, 5a வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சென்சாரை தான் இங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய சென்சார்ன்றனால ஃபோட்டோஸ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து சென்சாரை பொறுத்து மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனை பொறுத்து தான் அமையும். அப்படி பார்க்குறப்ப கூகுள் வந்து இத்தனை வருஷமாக அவங்க சாஃப்ட்வேரை வச்சு தான் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. இதுலேருந்து வர ஃபோட்டேஜ் வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் டைனாமிக் ரேஞ்சில் தாறுமாறாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒயிட் பேலன்ஸோடு வரும். அடுத்து ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு அல்ட்ரா வைட்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பட் வெறும் 8 மெகா பிக்சல் தானா, இது டம்மி கேமராவா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுலேருந்து மட்டும் ஒரு போர்ட்ரேட் செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணால், மச்சான் என்ன DSLRலடா எடுத்த அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான செல்ஃபி கேமரா தான் இது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு A கிரேட் கேமரான்னு சொல்லலாம். ஸோ இதுலேருந்து எடுக்கிற ஃபோட்டேஜை 50,000 ஃபோனில் இல்லை, அந்த 1,00,000 இருக்கிற iPhone S22 அல்ட்ரா கூட ஈஸியாகவே ஒரு காம்படிஷன் போடலாம். வீடியோ கெப்பாசிட்டி வர்றப்போ 4K 60 வரைக்கும் பேக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 1080p தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ்னு வர்றப்போ பிக்சல் வந்து சும்மா நத்திங்கை அடித்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். பேட்டரின்ட்டு வர்றப்போ நத்திங் ஃபோனில் 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க, கேபிள் மட்டும்தான் வரும். உங்களுக்கு வேணும்னா தனியாக சார்ஜர் வாங்கிக்கோங்க. PD சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது. இதே பிக்சலில் பார்த்தீங்கன்னா 4410 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை விட கிட்டத்தட்ட 90 mAh கம்மி. ஆனால் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலுமே 18 வாட் வரைக்கும் தான் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இவங்களும் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, கேபிள் மட்டும்தான் வரும். உங்களுக்கு வேண்டாம் தனியாக வாங்கிக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் நத்திங்கில் ஒரு 90 mAhக்கான அட்வான்டேஜ் இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து 120 Hz. இந்த பிக்சலில் வந்து வெறும் 60 Hz. அதுவும் இல்லாமல் சின்ன டிஸ்பிளே தான். ஸோ எப்படி பார்த்தாலும் பேட்டரி லைஃப் வந்து ஈக்குவலாக தான் வரும். 2 ஃபோன்லேயுமே சார்ஜரும் கொடுக்காதனால இதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப நத்திங் ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் கூட வர ஒரே ஃபோன் வந்து நத்திங் ஃபோன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பிக்சலில் வந்து வயர்லெஸ் சார்ஜெலாம் எதுவுமே கொடுக்கல. பட் IP67க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சரை இந்த பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜரை விட IP ரேட்டிங் தான் ரொம்பவே முக்கியம். என் ஃபோன்லேயுமே வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஆனால் நான் ஒரு நாள் கூட வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணதே இல்லை. அதோட வயர் சார்ஜர் ஸ்பீடாக யூஸ் பண்ணும்போது எதுக்கு நான் வயர்லெஸ் சார்ஜர் வாங்கணும்? ஆல்ரெடி சார்ஜரே நம்ம தனியாக வாங்கணும் வயர் சார்ஜர். இது இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜர் பேட் வேறு தனியாக வாங்கி வைக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோன்லேயுமே 5G சப்போர்ட் பண்ணும். 12 பேண்டுக்கு மேலேயே 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிக்சலில் 12 பேண்டு கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோனில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. NFC, Bluetooth 5.2, Wi-Fi 6, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ன்ட்டு எல்லாமே 2 ஃபோன்லேயுமே கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி நான் சொல்லி ஆகணும். நத்திங்கில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் பிக்சலில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தப்பான விஷயமாகவே ஒர்க் பண்ணுது. இப்போ கீகி ரஞ்சித் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் கட்டவரில் வந்து அவர் ஃபிங்கர் பிரிண்ட்டை சேவ் பண்ணியிருக்காரு. பட் லெஃப்ட் ஹேண்ட் கட்டவரில் வச்சா கூட அது அன்லாக் ஆகுது. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பக்கு தான், கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலுமே நத்திங்கை விட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி 2 ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. SD கார்டு சப்போர்ட்டுமே 2த்துலையும் கிடையாது. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். நத்திங்கோட பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 32,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 8GB RAM 256GB வேரியண்ட்டோட ப்ரைஸிங் 35,000. 12GB RAM 256GB வேரியண்ட் வந்து 38,000 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஒயிட் அண்ட்
பிளாக்னு 2 கலரில் கொடுத்துருக்காங்க. பட் பிக்சலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆப்ஷனே கொடுக்கல. ஒரே ஒரு வேரியண்ட் தான் 6GB RAM 128GB வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். அது ஒரு நெகட்டிவ் தான், ஏன்னா SD கார்டும் போட முடியாது. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் ஹையர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லை. இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்னு 2 கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பிக்சலில் வந்து டுவெல் சிம் சப்போர்ட் இருந்தாலுமே ஒரு சிம் தான் உங்களால் ஃபிசிக்கலாக போட முடியும். 2வது சிம் வந்து சிம்மாக தான் யூஸ் பண்ண முடியும். நத்திங் ஃபோனில் வந்து 2 சிம் ஃபிசிக்கலாகவே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, பில்ட் குவாலிட்டி அண்ட் டிஸ்பிளேல நத்திங் வின் பண்ணிருச்சு. பேட்டரியில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் சாஃப்ட்வேர், கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப பிக்சல் வந்து தாறுமாறு பண்ணிருச்சு. என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு 20,000 ஃபோன் தான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக 30,000 போட்டே ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னா தாராளமாக நீங்கள் நத்திங் வாங்க. உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காது. அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் நீங்கள் ஒரு 35,000 வரைக்கும் உங்களால் புஷ் பண்ண முடியும்டா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட பிக்சல் ஃபோனை வாங்குங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு வேறு எந்த ஃபோனுமே மாற்ற தேவையில்லை. பிக்சல் ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ மிட்ரேஞ்சுக்கும் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, மென்டலாகவும் ஒரு சில விஷயங்கள், அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கு, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த கேமராஸோட ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம அவ்வளோ பே பண்ணுறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் எந்த ஒரு ஃபோன்லேயுமே கிடைக்காது. ஸோ தாராளமாக உங்களால் இந்த பட்ஜெட் போட்டு வாங்க முடியும்னா பிக்சல் ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் நல்லாவே புரியும். ஸோ இது வந்து என்னோட கருத்து தான். உங்களுக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து பேசிக்கலாம். வேறு ஏதாவது வீடியோ வேண்டாலும் சொல்லுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.